உறவுகளுக்கு வணக்கம். பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய பரம்பை பாலா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் எந்த வகையான கண்டிஷனுடன் வந்திருக்கிறாரா என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய சாமுவேல் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம். சொல்லுங்க. தற்போது முன்னாள் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் சிறைவாசம் சென்றிருந்தார். தற்போது விடுதலையான செய்தி வந்திருக்கிறது. தகவல் உண்மையா? அது பற்றி தங்களுடைய கருத்து பரிமாற வேண்டும். வணக்கம் தம்பி. ஒண்ணு இல்ல, இப்ப நாங்க அழகுமணி அட்வொகேட்னு சொல்லிட்டு அழகு சார் இருக்காங்க, அவங்க மூலியமா தான் தொடர்பு கொண்டா. இப்ப வந்து விடுதலை ஆனத செய்தியை வந்து சொல்லிட்டாங்க. அவங்க லஜபதி சார்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் அட்வொகேட், அவங்கதான் வழக்கை வந்து இன்னைக்கு நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து பெயில் தான் வந்து பேசுறதாக முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க நீதிபதி என்ன சொன்னாங்க, மெயின் கேஸ் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட சரிங்க மெயின் கேஸை நடத்தணும்னு சொல்லிட்டு சார் வந்து மெயின் கேஸை எடுத்து இன்னைக்கு அனைவருக்கும், இந்த வழக்குல உள்ள அனைவரையுமே வந்து ஒட்டுமொத்தமா விடுதலை பண்ணியிருக்காங்க. நல்ல செய்தி வந்து கிடைச்சதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. நீதி வென்றிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வேற எதுவும் கண்டிஷன் இருக்கா அவங்களுக்கு? வேற கண்டிஷன் இல்ல. இப்ப விடுதலையில வந்து கண்டிஷன் வராது. ஏன்னா கேஸே வந்து பொய்யான வழக்குன்னு தானே விடுதலை. அதனால வந்து கண்டிஷன் வந்து இதுல வராது. பெயில்னா அதுக்கு வந்து கண்டிஷன் போடுவாங்க, எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இந்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு, திணிக்கப்பட்ட வழக்கு, சோடிக்கப்பட்ட வழக்குன்ற மாதிரிதான் வந்து விடுதலை பண்றது அந்த இதுல வரும். அதெல்லாம் எந்த கண்டிஷன் வராது என்று. என்னைக்கு வந்து அவர் அங்க இருந்து விடுதலை ஆகி வெளியில வர்றாரு? இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இப்ப கடலூர்ல இருக்கிறதுனால கட்டாயமா வந்து நாளைக்கு வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது 29 கட்டாயமா வந்துருவாரு. அப்படின்னா விடுதலையான கேஸ் வந்து உடனடியா ரிலீஸ் பண்ணணும். அதனால இப்ப அந்த ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல, அந்த இதுகள் பூராமே ஹைகோர்ட்ல வந்து அந்த இது டைப் அடிக்கிறது போறது, இந்த வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து கட்டாயமா வந்து இப்ப இன்னைக்கு ஈவினிங்ல வந்து அனுப்பிடுவாங்க. மெயில்ல ஆன்லைன்ல தான் அனுப்புவாங்க. இன்னைக்கு அனுப்புனாங்கன்னா நாளைக்கு காலையில அவர் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடுதலையான செய்தி 100% உண்மை இல்லையா? 100% உண்மை. அதனை தொடர்ந்து அவருக்கு எதுவும் வரவேற்பு அளிக்க உங்க சமூக ஆர்வலர் என்ற முறையில எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? கட்டாயமா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. குடும்பம் சார்புலையும் பண்ணுவாங்க, அமைப்பு ரீதியிலையும் போவாங்க, போய் வரவேற்பு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வரவேற்பு என்பது சிறையில் இருக்குமா அல்லது இடைவெளியில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? சிறையில் நுழைவாயில்ல இருக்கும், வெளியில வரும்போது பண்ணுவாங்க. நிச்சயமா நிச்சயமா. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு ஊடகம் சார்பா நன்றி ஐயா. ஏன்னா ஒவ்வொரு செய்தியையும் உண்மையை அறிந்து வெளியிட வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. இந்த செய்தியை கண்டிப்பாக கொண்டு சேர்ப்போம். சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி.